அன்புக்குரியவர்களே, ஒன்றாய் இருப்பமாக என்னும் விவிலிய தொடரில் இன்று ஒற்றுமை ஒரு சாட்சியம் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து விட விரும்புகின்றேன். ஒற்றுமை ஒரு சாட்சியம், பிளவு பிரிவினை ஒரு எதிர் சாட்சி. எங்கெல்லாம் பிளவு இருக்கிறதோ, எங்கெல்லாம் பிரிவினை இருக்கிறதோ, எங்கெல்லாம் சண்டை சச்சரவு இருக்கிறதோ அங்கெல்லாம் அது ஒரு எதிர் சாட்சியாக இருக்குது. ஆகவே கிறிஸ்தவத்தில் உள்ள பிளவுகள், ஜாதி பிரிவினைகள் இவையெல்லாம் ஒரு முரண்பாடாக எதிர் சாட்சியாக இருக்கிறது. அதை பார்ப்பவர்கள் இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க, இவங்கெல்லாம் ஏன் கிறிஸ்தவங்களாக இருக்காங்க என்றெல்லாம் கிறிஸ்தவத்தை இழிவாக, கிறிஸ்துவை இழிவாக பேசுவதற்கான ஒரு காரணியாக பிளவு பிரிவினை வந்துவிடுகிறது. ஆகவே நாம் சாட்சியாக வாழ வேண்டும் என்றால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமைதான் மிகச்சிறந்த சாட்சியம். ஒரு விவிலியத்தை எடுத்துக்கொண்டு கடவுள் எனக்கு இப்படி செய்தார் அப்படி செய்தார் என்று சொல்வது சாட்சியம் அல்ல, அது சாதாரணமான சாட்சியம். வலிமையான சாட்சியம் என்பது எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ்வது. அதை நாம் கலாத்தியருக்கு எழுதிய திருமடல் அதிகாரம் 3:28 வாசிக்கின்றோம். இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும், அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஆண் பெண் வேறுபாடு கூட இல்லை என்று பவுலடியார் சொல்லி நம்மை மலைக்க வைக்கிறார். ஆண் பெண் வேறுபாடு இல்லை என்றால் எப்படி ஜாதிய வேறுபாடுகள் எப்படி வரும்? ஆகவே ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம், வறுமை, எந்த பிளவும் வேறுபாடும் நம்முடைய இருக்கக்கூடாது. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கணும் என்று பவுலடியார் சொல்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்மை பிரிக்கின்ற அனைத்து தடைகளையும் அனைத்து சுவர்களையும் நாம் உடைத்து உறவின் பாலங்களை கட்டுவோமாக, ஒற்றுமையாக வாழ்வோமாக, இயேசுவின் சாட்சிகளாய் திகழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.